சொல்கிறாங்க. 2 மாத சிசு அவங்க வயிற்றில் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. இப்போ அந்த கணவர் ரகு என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ வெளியில் வந்ததுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, மொத்தத்தில் எல்லாமே பொய். அதாவது மோகன் பாபுவோடைய குடும்பத்துக்கும் எங்களுக்கும் நல்ல நட்பு உறவு இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இல்லை இதெல்லாம் ஏன் இந்த சிட்டி மல்லுங்கிறவர் சொல்கிறாரு, அரசாங்க சொத்தாக்கணும், இது ஒரு போலீஸ்க்கோ இல்லை இராணுவத்துக்கோ அந்த சொத்தை கொடுத்துடணும், மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை ஏன் இவர் சொல்கிறாரு? இவருக்கு இந்த வழக்கில் என்ன ஆர்வம்? இவர் ஏன் 20 வருஷமாக எதுவுமே பேசலை? இவர் எங்கே இருந்தார்? ஏன் இப்போ திடீர்னு வந்திருக்காரு? யாரோடைய பின்பலத்தில் இவர் வந்திருக்காரு? இந்த மாதிரி நம்ம தான் சொல்கிறல, நல்ல பல கேள்விகள் இருக்குமா. இது ஒரு பல கேள்விகளுக்கு விடை கிடையாது. இந்த மோகன் பாபு இருக்கார் இல்லையா, இந்த மோகன் பாபுவும் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் நெருங்கிய நண்பர்கள். ரஜினியோட பல குடும்ப விழாவுக்கு, அதாவது குடும்ப விழாங்கிறது தான் இங்கே முக்கியம். மோகன் பாபு கலந்துக்குவார் குடும்பத்தோட. மோகன் பாபுவோட பல குடும்ப விழாவுக்கு ரஜினி குடும்பத்தோட போய் கலந்துக்குவார். பல சூழ்நிலைகளில் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக 2 பேரும் தொடர்ந்து நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க. இது இங்கே முக்கியமாக ஒரு பேசப்படுற ஒரு விஷயம். அதாவது சௌந்தர்யா இறந்தாங்க இல்லையா விபத்தில், ஹெலிகாப்டர் விபத்தில். அந்த காலகட்டத்திலேயே இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கா, இது ஒரு மர்மம் இருக்கா அப்படின்லாம் சில இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் எழுதுனாங்க. புரியுது உங்களுக்கு? இது ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிற மாதிரி எழுதுனாங்க. ஆனால் அது அது பெருசாக கவனிக்கப்படலை. காரணம் என்னென்னா, இந்த விபத்து நடந்த நேரம் பார்த்திங்களா, அது ஒரு மக்களவை தேர்தல் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. டோட்டலாக இந்தியா ஃபுல்லாக தேர்தல் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால் அது பெருசாக தெரிஞ்சதுனால இது பெருசாக தெரியாமல் இது அப்படியே அமுங்கி போச்சு, அப்படி தான் நம்ம சொல்லணும். இல்லை அவங்க எந்த கிசுலையும் சிக்கினவங்க கிடையாது, ஆபாசமாக கூட நடித்தவங்க கிடையாது. ரொம்ப குடும்ப பாங்கான கேரக்டர்ஸில் ரொம்ப சாஃப்டான நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ரசிகர்கள் மனசில் நல்ல ஆழமாக இடம் பிடிச்ச ஒரு நடிகை சௌந்தர்யா. அப்படி இருக்கும்போது அவங்க சுற்றி எந்த சதியும் இருக்கிற மாதிரி தெரில. ஆனால் ஒரே ஒரு விஷயம், அவங்க கட்சியில் இணைச்சிக்கிட்டாங்க இல்லையா, அது பிஜேபியில் இணைச்சிட்டாங்களே, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இதெல்லாம் சொல்கிறேன்னு. இதெல்லாம் இந்த சிட்டி மல்லுங்கிற இப்போ ஒரு விஷயத்தை கிளப்பியிருக்கிறார்ல, இதனால் பல கேள்விகள் எழுது. இந்த பல கேள்விகளுக்கு விடை எங்கே கிடைக்கும் அப்படின்னா, போலீஸ் இது விசாரணைக்கு எடுத்து தீவிரமாக இது விசாரித்து ஒரு முடிவுக்கு அந்த முடிவை சொன்னால் தான் நமக்கு தெரியும். இல்லை அப்படியெல்லாம் தெரியல. அவர் இது வரைக்கும் 20 வருஷம் ஏன் பேசாமல் இருந்தார்? அவர் எங்கே இருந்தார்? அவர் யார்? திடீர்னு இந்த குடும்பத்துக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. புரியுது உங்களுக்கு? அவர் ஒரு சமூக ஆர்வலர். அவர் ஏன் திடீர்னு இந்த கேஸில் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாரு? அவருக்கு என்ன காரணம்? சரி, அப்படி இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாருன்னா அன்றைய காலத்திலே இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாமா? அவங்க இறந்த போதே இத்தனை வருஷம் கழித்து இந்த இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாரு? நான் சொன்னனே, நம்ம இதில் அரசியல் பின்னணி இருக்கா, இல்லை நிஜமாகவே மோகன் பாபுக்கும் இதில் தொடர்பு இருக்கா, இல்லை மோகன் பாபுக்கும் ஒரு மகன் மனோஜ் பாபுக்கும் உள்ள பிரச்சனை, இல்லை மோகன் பாபுவும் மனோஜ் பாபு இதில் இழுத்து விட பார்க்குறாரா? இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இதே இடத்துல இன்னொரு விஷயமும் நம்ம சொல்லணும். எப்படி மோகன் பாபு குடும்பத்தில் ஒரு சொத்து தகராறு நடக்குதோ, அதே மாதிரி சௌந்தர்யா குடும்பத்துலேயும் ஒரு சொத்து தகராறு நடக்குது. அதாவது அவருடைய கணவருக்கு இப்போ சொத்துக்கள் உரிமை இருக்குன்னு அவர் ஒரு பக்கம் கிளைம் பண்ணுறாரு. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் திரு பாலாஜி பிரபு அவர்கள். வணக்கம். சார், இன்றைக்கு பேசும் பொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை சௌந்தர்யா அவர்களுடைய இறப்பில் வேற ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நபர் ஆட்சியருடைய அலுவலகத்தில் போய் கம்ப்ளைண்ட் ஒன்று பதிவு பண்ணியிருக்கிறாரு. இதற்கு காரணம் மோகன் பாபு அவர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தையும் ஒரு குற்றச்சாட்டையுமே அந்த இடத்துல பதிவு பண்ணுறாரு. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? சௌந்தர்யா கன்னடத்தில் ஒரு படம் நடிக்கிறாங்க ஹீரோயினா. ரொம்ப பெரிய வெற்றி படமாக இருக்குது அந்த படம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்வி உதயகுமாரோடைய டைரக்ஷனில் பொன்னுமணிங்கிற படத்தில் சௌந்தர்யா அறிமுகமாகறாங்க. அந்த படத்தினுடைய ஹீரோ கார்த்திக். அந்த படம் ஒரு வெற்றி படமாக மாற்று சௌந்தர்யாவை எல்லாரும் பார்க்குறாங்க. யார் இந்த நடிகை ரொம்ப பிரமாதமாக இருக்காங்களேங்கிற மாதிரி ஒரு பார்வை சௌந்தர்யா மேலே உழுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ரஜினிகாந்தோடையும் நடிச்சிருக்காங்க. அருணாச்சலம் படம் நடிச்சிருக்காங்க. அப்புறம் படையப்பா படம் நடிச்சிருக்காங்க. அப்புறம் விஜயகாந்தோட பார்த்திங்கன்னா தவசி நடிச்சிருக்காங்க, சொக்கத்தங்கம் நடிச்சிருக்காங்க, கமலஹாசனோட காதலா நடிச்சிருக்காங்க. இப்படி நிறைய படங்களில் தொடர்ந்து பல கதாநாயகர்களோட நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. ஒரு வெற்றி பட நாயகியாக பார்க்கப்பட்டாங்க சௌந்தர்யா. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சௌந்தர்யா எந்த காலத்துலையுமே கிளாமராக நடித்ததில்லை. ஒரு கிசு இந்த மாதிரியான விஷயங்களில் சௌந்தர்யா எப்போவுமே சிக்கினதில்லை. நல்ல குடும்ப பாங்கான கதைகள், நல்ல ஒரு சாந்தமான ஒரு அமைதியான கதாபாத்திரங்களை தான் ஏற்று நடித்தாங்க. ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, படையப்பாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீலாம்பரி கேரக்டர் எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர். அதுக்கு ஆப்போசிட்டாக ரொம்ப அதுக்கு டோட்டல் ஆப்போசிட்டாக ஒரு கேரக்டர் வேணும், ரொம்ப
ரொம்ப சாந்தமாகவும் ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப ஹோம்லியாகவும் ஒரு பொண்ணு வேணுங்கிற போது கேஎஸ் ரவிக்குமார் வந்து ரஜினிகிட்ட சொல்கிறாரு சௌந்தர்யா எப்படி இருக்கும் இந்த கேரக்டர்னாலும் ரஜினி சொல்ல சூப்பர் இந்த படத்துக்கு இந்த கேரக்டருக்கு வந்து சௌந்தர்யா ரொம்ப நல்லா இருப்பாங்க, அவங்களே புக் பண்ணுங்கன்னு புக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய படங்கள் நடித்தாலும், அதாவது தமிழ், தெலுங்கு, மலையாளம் 3 லாங்குவேஜ்லையுமே இல்லை அதாவது வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம் 3 லாங்குவேஜுமே சௌந்தர்யா நடிச்சிருக்கிறாங்க. 3 லாங்குவேஜிலுமே முன்னணி கதாநாயகரோடு நடிச்சிருக்கிறாங்க. பெரிய ஒரு வெற்றி பட நாயகியாக இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்கும் ஏற்படுற மாதிரி ஒரு சின்ன சரிவு சௌந்தர்யாவுக்கு வருது. அந்த சரிவு வரும்போது அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க திருமணம் செய்துக்குங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ரகுங்கிற ஒரு திருமணம் செஞ்சுக்கிறாங்க 2003. 2003 திருமணம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அரசியல் ஆர்வம் கொஞ்சம் இருந்துச்சு. அரசியலில் சேர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அன்றைய காலகட்டத்தில் பிஜேபியில் வந்து அவங்க வந்து இணைச்சிக்கிறாங்க தன்னை. பிஜேபிக்கு இணைச்சதுக்கப்புறம் பிரச்சாரத்துக்கெலாம் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பிரச்சாரத்துக்கு ஒரு தடவை போகும்போது தான் அப்படி வந்து பிரச்சாரத்துக்கு பிஜேபிக்கு போகும்போது தான் ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் வந்து சௌந்தர்யா இறந்துடுறாங்க. அதாவது வந்து ஹெலிகாப்டர் வந்து ரொம்ப தூரம் கூட பறக்கலை, அதாவது டேக் ஆஃப் ஆகி ஒரு 100 அடி போகுது. 100 அடி போனோன்னே அந்த ஹெலிகாப்டர் அப்படியே பஸ்ட் ஆகி டோட்டலாக வந்து கீழே விழுந்துருது ஹெலிகாப்டர். அதில் வந்து கூட இருந்த பாஜக நிர்வாகிகள் அவங்களுடைய சகோதரர் எல்லாருமே சேர்ந்து. ஆமாம்மா, அந்த ஹெலிகாப்டர் விபத்தில் சௌந்தர்யாவோட அவரோட சகோதரர் இன்னும் கொஞ்சம் பாஜக நிர்வாகிகள் எல்லாமே ட்ராவல் பண்ணாங்க. எல்லாருமே அந்த ஹெலிகாப்டர் விபத்தில் வந்து இறந்துட்டாங்க. அன்றைய காலகட்டத்தில் வந்து சௌந்தர்யாவுடைய இந்த விபத்து, இந்த மரணம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பேசப்பட்டது. ஐயோ, இப்படி ஒரு விமான விபத்தில் வந்து அவங்க இறந்துட்டாங்களே, சின்ன வயசுலேயே அவங்க இறந்துட்டாங்களே அப்படின்னு வந்து ரசிகர்கள்லாம் வந்து சௌந்தர்யாக்காக ரொம்ப அனுதாபப்பட்டாங்க, ரொம்ப பரிதாபப்பட்டாங்க. ஆனால் வந்து தவிர்க்க முடியாத ஒரு விபத்தாகிடுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, அதாவது சிட்டி மல்லுன்னு ஒருத்தர், அவர் வந்து ஒரு சமூக ஆர்வலர்னு சொல்கிறாங்க. ஹைதராபாத்தில் இருக்கிற அவர் வந்து போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காருன்னா, அதாவது வந்து சௌந்தர்யா உயிரோடு இருந்த காலகட்டத்திலேயே சௌந்தர்யாவிடம் இந்த மோகன் பாபுன்னு ஒரு நடிகர் இருக்கார்ல, மோகன் பாபு யாருன்னா தெலுங்கில் வந்து ஒரு பெரிய நடிகர், பிரபல நடிகராக இருந்திருக்காரு. எப்படி வந்து ஹிந்தியில் அமிதாப் பச்சன் சூப்பர் ஸ்டாரோ, தமிழில் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரோ, அதே மாதிரி தெலுங்கில் வந்து மோகன் பாபு வந்து ஒரு சூப்பர் ஸ்டார், பெரிய நடிகர். அவர் வந்து சௌந்தர்யா வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்க. அதாவது வந்து ஜலேபள்ளின்னு ஒரு இடத்துல வந்து ஹைதராபாத் பக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்க. அந்த ப்ராப்பர்ட்டி வந்து 6 ஏக்கர். அந்த 6 ஏக்கரில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது சௌந்தர்யாவுக்கு. அந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு மோகன் பாபு கேட்டதாகவும், இல்லை அந்த கெஸ்ட் ஹவுஸை நான் தரமாட்டேன் அப்படின்னு சௌந்தர்யா சொன்னதாகவும், அதனால் வந்து அந்த நேரத்திலேயே அதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த கெஸ்ட் ஹவுஸ் எனக்கு வேணும் கொடுங்க அப்படின்னு சொல்லி பலவிதமான நெருக்கடிகள் மோகன் பாபு வந்து சௌந்தர்யாவுக்கு கொடுத்ததாகவும் ஒரு தகவல் இருக்குது. புரியுது அவங்களுக்கு? இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா சௌந்தர்யா வந்து விபத்தில் இறந்துடுறாங்க. இந்த இடத்துல அதாவது சிட்டி மல்லுங்கிறவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இது வந்து ஒரு விபத்து இல்லை, இது வந்து ஒரு திட்டமிட்ட சதி, இது வந்து ஒரு கொலை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கொலைக்கான காரணம் யார் அப்படின்னா, அந்த கொலைக்கான காரணம் வந்து மோகன் பாபு தான் அப்படிங்கிறாரு. ஏன் மோகன் பாபு கொலைக்கான காரணமாக சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டியை கேட்டார்ல, இந்த 6 ஏக்கர் இடம் கிட்டத்தட்ட அந்த வந்து 100 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி. அந்த 100 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டியை சௌந்தர்யாட்ட அவர் கேட்டார் இல்லையா, அது சௌந்தர்யா கொடுக்க மறுத்துட்டாங்க. சௌந்தர்யா கொடுக்க மறுத்ததுனால அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து குறுக்கு வழியில் ஏதோ ஒரு சதி செய்து அதை அடையணும் மோகன் பாபு அப்படின்னு நினச்சி தான் இந்த மாதிரியான ஒரு சதியை செஞ்சுருக்காரு, இந்த மாதிரி ஒரு கொலையை செஞ்சுருக்காருன்னு அவர் சொல்கிறார். யார்? சிட்டி மல்லுங்கிறவர் சொல்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? ஏன் இப்படி சொல்கிறாருன்னு தெரில. புரியுதா உங்களுக்கு? கிட்டத்தட்ட வந்து இந்த விபத்து நடந்து இன்னொரு விஷயமும் இந்த இடத்துல பேசணும். அது என்ன அப்படின்னா, இன்றைக்கி அவர் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சௌந்தர்யோட ப்ராப்பர்ட்டி வந்து இப்போ வந்து மோகன் பாபுகிட்ட இருக்குது. மோகன் பாபுவோட ப்ராப்பர்ட்டியாக மாறிச்சு. எப்படி மோகன் பாபுவா ப்ராப்பர்ட்டியாக மாறிச்சு? யார் இதை வந்து கொடுத்தாங்க? இதை வந்து அவர் விலை கொடுத்து சௌந்தர்யா மரணத்துக்கு அப்புறம் வாங்கினாரா? அப்படி சௌந்தர்யா மரணத்துக்கு அப்புறம் இவர் விலை கொடுத்து வாங்கியிருந்தாருன்னா எந்த காலகட்டத்தில் வாங்கினாங்க? ஒருவேளை சௌந்தர்யா இறந்த உடனே வாங்கினாரா, இல்லை பல வருடங்கள் கழித்து வாங்கினாரா, இல்லை சமீபத்தில் தான் வாங்கினாரா? இந்த மாதிரி ஒரு நிறைய கேள்வியில் வந்து அவர் அதில் எழுப்பியிருக்கிறார், அந்த வந்து புகாரில் எழுப்பியிருக்கிறாரு. இது இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்கிறார். அது என்னென்னா, மோகன் பாபுவோட பையன் மனோஜ் பாபுன்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கும் அவங்க அப்பாவுக்கும் சண்டை, குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அது என்ன சண்டைன்னா, சொத்து தகராறு. சொத்துக்களை எப்படி பிரிச்சுக்கலான்னு. மோகன் பாபு வந்து பல ஆயிரம் கோடிகள் சொத்து வச்சுருக்காரு. ஒரு பெரிய நடிகராக பல வருஷங்களாக வளம் வந்தவர். அவருடைய சொத்துக்கள் இன்னைக்கு வந்து அவருடைய வாரிசுகளுக்கு உள்ள பிரச்சனை. இந்த சொத்து எனக்கு வேணும், அந்த சொத்து எனக்கு வேணும், எப்படி பிரிச்சுக்கிறது? எல்லா இடத்துலையும் நடக்கும்ல. ஒரு பெரிய இடத்துல பாருங்கள், ஒரு பெரிய ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்கள் இருக்கும்போது அதை எப்படி பிரிச்சுக்கிறதுங்கிற ஒரு தகராறு நடக்கும். சில நேரங்களில் அப்பாவுக்கும் மகனுமே அது பிரச்சனையாக மாறும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோகன்
பாபுக்கும் அவருடைய மகன் அதாவது வந்து மனோஜ் பாபுக்குமே பிரச்சனை, சொத்து தகராறு நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது வந்து இந்த சிட்டி மல்லுங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, மனோஜ் பாபுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வரணும், தீர்ப்புன்னு சொல்ல முடியாது, அதாவது மனோஜ் பாபுக்கு வந்து சாதகமான ஒரு சூழ்நிலை வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. மோகன் பாபு அவர் மனோஜ் பாபுவோட அப்பா அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இது வந்து ஒரு திட்டமிட்ட சதி திட்டம், இது வந்து ஒரு கொலை, இது வந்து எதேர்ச்சியாக ஏற்பட்ட விமான விபத்து இல்லைன்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் மோகன் பாபுவோட மகன் இருக்கார் இல்லையா, அதாவது மனோஜ் பாபுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வரணும், சாதகமான ஒரு சூழ்நிலை வரணும்னு சொல்கிறாரு. ஏன் நீதி கிடைக்கணும்ன்ற மாதிரி குறிப்பிட்டு அவருக்கு ஒரு நீதி கிடைக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதில் இங்கே தான் ரொம்ப குழப்பமாக இருக்குது. அப்போ அவருக்கு ஒரு நீதி அப்பா மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, மகனுக்கு நீதி கிடைக்கணுங்கிறாரு. அப்புறம் என்ன சொல்ல வராரு? அப்போ ஏதோ ஒரு விஷயம் வந்து இதுக்குள்ளே சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை ஒளிஞ்சிருக்கிற மாதிரி தான் இருக்குது. பார்க்குறவங்களுக்கு, மீடியாவில் கேட்குறவங்களுக்கு எல்லாருக்குமே அப்படி தான் தோணுது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து அப்பா வந்து சொத்தை வந்து மனோஜ் பாபுக்கு பிரித்து கொடுக்கல, ஓகேவா? இந்த ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நம்ம பேசுகிறோம்ல. அந்த காரணமாக வந்து அப்பா மேலே ஒரு பழியவர் தூக்கி போடுறாரா, இல்லை அப்பா வந்து இதை வந்து திட்டம் போட்டது வந்து மகனுக்கு தெரிஞ்சு மகன் வந்து அந்த சிட்டி மல்லுக்கிட்ட சொல்லி இதை வந்து பிரச்சனையாக இப்போ கொண்டு வராரா? இது ஒரு மாதிரியான பல கேள்வி. ஆமாம், பல கேள்வி. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மோகன் பாபுங்கிறவர் வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸில் இருக்கார், ஓகேவா? இப்போ வந்து அங்கே வந்து சந்திரபாபு நாயுடோட கட்சி ரூலிங் பார்ட்டியாக இருக்குது. ஸோ இது ஒரு அரசியல் பின்புலத்தில் நடக்கிற ஒரு சதியா, மோகன் பாபு வந்து அடக்கிறதுக்கு இல்லைன்னா அவர் கைது பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு காரணத்தை தேடுறாங்களா? அரசியல் பின்புலம் இதில் இருக்கா? அரசியல் தாக்கம் இதில் இருக்கா? அரசியல் அதாவது வந்து அரசியலினுடைய பின்புலத்தினால தான் இந்த சிட்டி மல்லுங்கிறவர் வந்து இப்படி ஒரு புகாரை கொடுத்துருக்காரா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. சௌந்தர்யா அவர்களுமே வந்து பாஜக கட்சியில் இருந்தாங்க. அதுக்கான ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்பொழுது தான் அவங்களுடைய ஹெலிகாப்டர் வந்து கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அப்படி பார்க்கும்பொழுது அவங்க பாஜக கட்சியில் இணைஞ்சதற்கே இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் அவங்களுக்கு சினிமாவில் இருக்கும் பொழுது வந்ததுனால தான் அவங்க பாஜக கட்சியிலே அரசியல் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் வைக்கிறாங்க. கேள்விகள் இருக்குது. இந்த கேள்வி கூட நீங்கள் கேட்குற கேள்வி கூட நியாயமான கேள்வியாக இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து இப்போ விடை வந்து தெரியாது. இந்த விடை எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த புகார் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது சிட்டி மல்லுங்கிறவர் கொடுத்த புகாரை போலீஸ் வந்து ஏற்றுக்கொண்டு அதை நோக்கி விசாரணை பண்ணால் தான் பல விஷயங்கள் வெளியில் வரும். போலீஸ் வந்து இது விசாரணைக்கு இந்த மனுவை ஏற்றுக்குமா, இல்லை வந்து இது ஆரம்ப காலத்திலே வேண்டான்னு நிராகரிச்சிருவாங்களா என்னங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ வந்து இருக்கிற சூழ்நிலை வந்து ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க. இதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதாவது வந்து சௌந்தர்யாவோட கணவர் ரகுன்னு ஒருத்தர், அவர் திருமணம் செஞ்சாங்களா 2003. ஆமாம், ஒரு வருஷம் தான் அவங்க இருந்தாங்க. சௌந்தர்யா வந்து அந்த விபத்தில் இறக்கும்போது கர்ப்பமாக இருந்தாதுன்னு சொல்கிறாங்க. 2 மாத சிசு அவங்க வயிற்றில் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. இப்போ அந்த கணவர் ரகு என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ வெளியில் வந்ததுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, மொத்தத்தில் எல்லாமே போய், அதாவது மோகன் பாபுவோடைய குடும்பத்துக்கும் எங்களுக்கும் நல்ல நட்பு உறவு இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார், ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இப்போ வந்து திடீர்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்காரு. பல ஆங்கிளில் நம்ம பார்த்தோம்னா என்னமோ ஒரு கன்ஃபியூஷன், அதாவது ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒரு சூழ்ச்சி இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அது என்ன ஏதுங்கிறத நம்ம இப்போ திட்டவட்டமாக சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது போலீஸ் விசாரணைக்கு உட்பட்டால் தான் இதனுடைய பல விஷயங்கள் வெளியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், இப்போ மோகன் பாபு அவர் இருக்கக்கூடிய அந்த வீட்டை வந்து இப்போது அது அரசாங்கமே எடுத்து நடத்தணும், அரசாங்கத்துக்கான சொத்தாக அது மாறணும் அப்படின்ற ஒரு விண்ணப்பத்தையுமே கொடுத்துருக்காரு. அது சௌந்தர்யா அவர்களுடைய சொத்து மோகன் பாபு வச்சிருக்கிறது, இப்போ அது அரசாங்க சொத்தாக மாறணும் அப்படின்னு சொல்கிற விண்ணப்பம், அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை இதெல்லாம் ஏன் வந்து இந்த சிட்டி மல்லுங்கிறவர் சொல்கிறாரு அரசாங்க சொத்தாக்கணும், இது வந்து போலீஸ்க்கோ இல்லை இராணுவத்துக்கு அந்த சொத்தை கொடுத்துடணும், மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை ஏன் வந்து இவர் சொல்கிறாரு? இவருக்கு இந்த வழக்கில் என்ன ஆர்வம்? இவர் ஏன் 20 வருஷமாக எதுவுமே பேசலை? இவர் எங்கே இருந்தார்? ஏன் இப்போ திடீர்னு வந்திருக்காரு? யாரோடைய பின்பலத்தில் இவர் வந்திருக்காரு? இந்த மாதிரி நம்ம தான் சொல்கிறோம்ல, நல்ல வந்து பல கேள்விகள் இருக்குமா. இது வந்து ஒரு பல கேள்விகளுக்கு வந்து விடை கிடையாது. சௌந்தர்யா அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய ரஜினி அவர்கள், விஜயகாந்த் அவர்கள் போன்றவர்களும் நடிச்சிருக்காங்க. இந்த மோகன் பாபு இருக்கார் இல்லையா, இந்த மோகன் பாபும் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் நெருங்கிய நண்பர்கள். ரஜினியோட பல குடும்ப விழாவுக்கு, அதாவது குடும்ப விழாங்கிறது தான் இங்கே முக்கியம். மோகன் பாபு வந்து கலந்துக்குவார் குடும்பத்தோட. மோகன் பாபுவோட பல குடும்ப விழாவுக்கு ரஜினி வந்து குடும்பத்தோட போய் கலந்துக்குவார். பல சூழ்நிலைகளில் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக 2 பேரும்
தொடர்ந்து நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க. இது வந்து இங்கே முக்கியமாக ஒரு பேசப்படுற ஒரு விஷயம். ரஜினிகாந்த் அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் கூட நடித்த ஒரு முன்னணி நடிகையாக இருந்திருக்கிறாங்க. இப்படி அவங்களுடைய இறப்பில் ஒரு மர்மம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் உண்மையாக இருந்திருந்தா இந்த ஒரு செய்தியானது சினிமா துறையில் வலம் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா, இல்லை தெரியாமையே மறைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கா? அதாவது சௌந்தர்யா வந்து இறந்தாங்க இல்லையா விபத்தில், ஹெலிகாப்டர் விபத்தில். அந்த காலகட்டத்திலேயே வந்து இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கா, இது ஒரு மர்மம் இருக்கா அப்படின்லாம் சில இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் எழுதுனாங்க. புரியுது உங்களுக்கு? இது ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிற மாதிரி எழுதுனாங்க. ஆனால் அது வந்து அது பெருசாக கவனிக்கப்படலை. காரணம் என்னென்னா, இந்த விபத்து நடந்த நேரம் பார்த்திங்களா, அது வந்து ஒரு மக்களவை தேர்தல் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. டோட்டலாக இந்தியா ஃபுல்லாக தேர்தல் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால் அது பெருசாக தெரிஞ்சதுனால இது பெருசாக தெரியாமல் இது அப்படியே அமுங்கி போச்சு. அப்படி தான் நம்ம சொல்லணும். இதில் வந்து உண்மை இருக்கா பொய் இருக்கா, அவர் சொத்தை வந்து கேட்டது உண்மையா, அவங்க கொடுக்க மறுத்தது உண்மையா, அதுக்கப்புறம் அவங்க இறந்ததுக்கப்புறம் ஒரு சூழ்ச்சி வேலை பண்ணி இதை வாங்கினாரா? இது ஒரு 100 கோடி ரூபா சொத்து, ஆனால் பல ஆயிரம் கோடி வந்து மோகன் பாபுக்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த 100 கோடி ரூபா சொத்தை இவர் இதுக்கு அடையணும், அதுக்கு அடைஞ்சே ஆகணுன்றதுக்கு என்ன நெசசிட்டி இருக்குது? அப்படி கொலையெல்லாம் செஞ்சு ஒரு சதி திட்டமெல்லாம் தீட்டி அடையணுன்றதுக்கு என்ன நெசசிட்டி இருக்குது? இந்த மாதிரி பல கேள்விகள், அதுக்கெலாம் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி விடைகள் இல்லை. சௌந்தர்யா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னணி நடிகையாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய திரை பயணத்தில் வேறு எந்த மாதிரியான ஏதாவது சிக்கல்களோ, இல்லை அவங்கக்கிட்ட ஏதாவது பாசிட்டிவான விஷயங்கள், இல்லை அவங்களை சார்ந்த சில செய்திகள் அப்படின்ற மாதிரியான அந்த காலகட்டத்தில் ஏதாவது இருந்திருந்தா? இல்லை, அவங்க எந்த கிசுலையும் சிக்கினவங்க கிடையாது. ஆபாசமாக கூட நடித்தவங்க கிடையாது. ரொம்ப குடும்ப பாங்கான கேரக்டர்ஸில் ரொம்ப சாஃப்டான நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ரசிகர்கள் மனசில் வந்து நல்ல ஆழமாக இடம் பிடிச்ச ஒரு நடிகை சௌந்தர்யா. அப்படி இருக்கும்போது அவங்க சுற்றி எந்த சதியும் இருக்கிற மாதிரி தெரில. ஆனால் ஒரே ஒரு விஷயம், அவங்க கட்சியில் இணைச்சிக்கிட்டாங்க இல்லையா, அது பிஜேபியில் இணைச்சிட்டாங்களே, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இதெல்லாம் சொல்கிறேன்னு. இதெல்லாம் இந்த சிட்டி மல்லுங்கிற இப்போ ஒரு விஷயத்தை கிளப்பியிருக்கிறார்ல, இதனால் பல கேள்விகள் எழுது. இந்த பல கேள்விகளுக்கு விடை எங்கே கிடைக்கும் அப்படின்னா, போலீஸ் இது விசாரணைக்கு எடுத்து தீவிரமாக இது விசாரித்து ஒரு முடிவுக்கு வந்து அந்த முடிவை சொன்னால் தான் நமக்கு தெரியும். சிட்டிமல்லு அப்படின்றவருக்கும் சினிமா துறைக்கும் ஏதாவது சம்பந்தங்கள் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இல்லை, அப்படியெல்லாம் தெரியல. அவர் இது வரைக்கும் 20 வருஷம் ஏன் பேசாமல் இருந்தார்? அவர் எங்கே இருந்தார்? அவர் யார்? திடீர்னு இந்த குடும்பத்துக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. புரியுது உங்களுக்கு? அவர் ஒரு சமூக ஆர்வலர். அவர் ஏன் திடீர்னு இந்த கேஸில் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாரு? அவருக்கு என்ன காரணம்? சரி, அப்படி இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாருன்னா அன்றைய காலத்திலே இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாமா? அவங்க இறந்த போதே இத்தனை வருஷம் கழித்து இந்த இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாரு தான் சொன்னனே. நம்ம இதில் அரசியல் பின்னணி இருக்கா, இல்லை நிஜமாகவே வந்து மோகன் பாபுக்கும் இதில் தொடர்பு இருக்கா, இல்லை மோகன் பாபுக்கும் ஒரு மகன் வந்து மனோஜ் பாபுக்கும் உள்ள பிரச்சனை, இல்லை மோகன் பாபுவும் மனோஜ் பாபு வந்து இதில் இழுத்து விட பார்க்குறாரா? இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இதே இடத்துல இன்னொரு விஷயமும் நம்ம சொல்லணும். எப்படி மோகன் பாபு குடும்பத்தில் ஒரு சொத்து தகராறு நடக்குதோ, அதே மாதிரி வந்து சௌந்தர்யா குடும்பத்துலேயும் ஒரு சொத்து தகராறு நடக்குது. அதாவது அவருடைய கணவருக்கு இப்போ சொத்துக்கள் உரிமை இருக்குன்னு அவர் ஒரு பக்கம் கிளைம் பண்ணுறாரு, அவங்களுடைய அத்தை ஒரு பக்கம் கிளைம் பண்ணுறாங்க, அம்மா ஒரு கிளைம் பண்ணுறாங்க, அண்ணன் இறந்தார் இல்லையா, அவருடைய மனைவி ஒரு பக்கம் கிளைம் பண்ணுறாங்க. இப்படி குடும்பத்துக்குள்ளேயே இந்த சொத்து அடையிறதுக்கு நிறைய பேர் கிளைம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குது, அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. இதுக்கு நடுவில் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இதுக்கு விடை நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி தெளிவு வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சொன்னால் தான் நமக்கு தெரியும். ஓகே சார், இன்றைய சூழலில் சௌந்தர்யா அவர்களுடைய மரணத்தில் மர்மம் இருக்குது அப்படின்ற மாதிரியான திடுக்கிடும் தகவல்கள் குறித்து சில விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.